அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாடு பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு பேஜில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு முக்கியமாக என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உவே சுவாமிநாத ஐயர் அப்படிங்கிறவங்கள நமக்கு தெரியும். தமிழ் இலக்கியம் சார்ந்து நம்ம படிச்சிருப்போம். அவருடைய பிறந்த நாள் பிப்ரவரி 19ஆம் தேதியை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியாகிருக்கு. சரிங்களா? ஸோ பிப்ரவரி 19 அப்படிங்கிறது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம், தமிழ் லிட்ரரி ரெனைசன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ்நாடோட 2022-23ஆம் ஆண்டுக்கான சிஏஜி அறிக்கை அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அதனுடைய முக்கிய அம்சங்கள் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே தலைப்பில் பார்த்தோம்னா தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது 14%, அதாவது ஸ்டேட் ஜிடிபி அப்படிங்கிறது 14% வளர்ந்திருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் நம்ம முக்கிய செய்தியாக முதல்ல பார்க்குறோம். ஓகேங்களா? அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 14% growth அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா the per capita GSDP of state was nearly 56% higher than the national average. ஸோ நம்மளுடைய per capita GSDP அப்படிங்கிறது நேஷனல் ஆவரேஜை விட அதிகமாக இருந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? 3,08,020 அப்படிங்கிறது பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி. இதுவே நேஷனல் லெவலில் பார்த்தோம்னா அது 1,96,983 இருக்கு. சரிங்களா? முக்கியமான டேட்டாஸை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். மீதி எல்லாம் இருக்கலாம் அவ்வளோ டீப்பான டேட்டாஸும் நமக்கு தேவையில்லை. சரியா? ஸோ பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். எவ்வளோ பர்சன்டேஜில் க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 14% வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழகம் பதிவு செஞ்சிருக்கு 2022-23. சரியா? ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜில் பார்த்தோம்னா பெருசாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிற அளவுக்கு பெரிய செய்திகள் இல்லை. நம்மளோட ஸ்பேஸ் மிஷன்ஸை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்பேஸ் மிஷன்ஸை பற்றி அவ்வளோ டீப்பாகவும் நம்ம போக தேவையில்லை. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பொதுவாகவே இந்தியாவோட அடுத்த கட்ட ஸ்பேஸ் மிஷன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அடுத்த கட்ட ஸ்பேஸ் மிஷன்ஸில் முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ககன்யான் இருக்குது. ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பில்ட் பண்ண போகிறோம் 2035. க்ரூடு லூனார் மிஷன், ஓகேங்களா, நிலவுக்கு மனிதர்களை அனுப்புறது 2040. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரியான திட்டங்களுக்கு நமக்கு லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக தேவைப்படுது. அதுக்காக தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது இஸ்ரோ வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறத நமக்கு ஸ்பேஸ் எக்ஸோட லான்ச் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்பேஸ் எக்ஸோட லான்ச் வெஹிக்கிள்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 21,000 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போற அளவுக்கு கூட அவங்க செஞ்சுட்டாங்க. நம்ம இப்பதான் பார்த்தோம்னா 5,000, 6,000 கிலோக்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, இந்த ராக்கெட்டுகளுடைய தயாரிப்பு அப்படிங்கிறத நம்ம தனியார் மையப்படுத்துறோம் அப்படிங்கிறத பிரதானமாக சொல்ல வந்திருப்பாங்க இந்த ஆர்டிக்கல்ல. ஸோ அவ்வளவு டீப்பாகவும் நம்ம போக தேவையில்ல. ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? வேறு என்ன செய்திகள் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற திட்டத்தை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சமீபத்தில் கேபினெட்டோட அப்ரூவல் அப்படிங்கிறதும் கிடைச்சிது. சரிங்களா? இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிறைய ரிசர்ச் ஜேர்னல்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸ், ஜேர்னல்ஸ் அண்ட் தென் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஸோ இதை நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்னா அதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கற்றல் அப்படிங்கிறது தடைப்படுது. இந்தியாவோட ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. சரிங்களா? ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டலை உருவாக்க போறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா போதும் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா ஜேர்னல்ஸையும் நம்ம அந்த ஒரு இடத்துலயே இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாடல். ஸோ அது வந்து ஜனவரி 1, 2025 இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய நோடல் ஏஜென்சியா யார் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க் அப்படிங்கிறவங்க, யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க் அவங்க தான் வந்து இதனுடைய நோடல் ஏஜென்சியா இருக்க போறாங்க. சரியா? ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க் தே வில் பி த நோடல் ஏஜென்சி விச் இஸ் அன் அட்டானமஸ் பாடி அண்டர் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு இன்றைய செய்திகள் குறைவாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா?
ஸோ முக்கியமான செய்திகளை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதை தாண்டி ரொம்ப முக்கியமான செய்தி, இந்த தமிழ் லிட்ரரி ரெனைசன்ஸ் டே பிப்ரவரி 19 உவே சுவாமிநாதருடைய பிறந்தநாள், தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் அப்படிங்கிறது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி 19 உவேசாவுடைய பிறந்தநாள். சரியா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.